ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். நான் வந்துட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு கோஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கேளுங்க என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ரூம் நம்பர் 313 அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணேஷ்ன்ற ஒரு பர்சன் வந்துட்டு வேலை விஷயமா வந்துட்டு ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது வந்து அவர் தங்குறதுக்கு வந்து ஒரு ஹோட்டல் வந்து பாக்குறாரு. அந்த ஹோட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்கும்போது அங்க இருக்க ஹோட்டல் மேனேஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் எல்லா ரூமுமே வந்து ஃபுல்லா புக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ரூம் நம்பர் வந்து 313 மட்டும் இருக்கு. பட் அந்த ரூம்ல வந்துட்டு யாருமே இது வரைக்கும் ஒன் நைட் கூட ஃபுல்லா ஸ்டே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கு வந்துட்டு கணேஷ்ன்ற பர்சன் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒன் நைட் கூட ஸ்டே பண்ணது கிடையாது, என்ன இந்த காலத்திலயும் வந்துட்டு பேய் பிசாசுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் இன்னைக்கு ஸ்டே பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா பேசிட்டு ரூம் கீயை வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போனப்ப என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அவர் ரூம் திறந்தாரு. ரூம் திறந்த உடனே ரூம் வந்து செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த ரூம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வராரு. தலைக்காணியை எடுக்கும்போது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு அந்த தலைக்காணி. அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அது என்னுடைய தலைக்காணி அங்கவே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் அவருக்கு வந்து கேட்டுச்சு. கேட்டோடனே அவர் அப்படியே வச்சுட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தூங்க ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, கதகு வந்து தானா வந்து ஓப்பன் ஆகி சில்லுன்ட்டு ஒரு காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு வந்துட்டு லைட்டா பயம் வந்துட்டு, யாராச்சும் இங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். கேட்டப்ப வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் சைலண்டா இருந்துச்சு. எந்த சவுண்ட் எந்த பதில் எதுவுமே வரல. உடனே வந்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு பயந்து. அந்த டேபிள் இருக்கும்ல, ஒரு டேபிள் மேல வந்துட்டு ரூம்ல வந்துட்டு ஆப்வியஸா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேல வந்துட்டு ஒரு காஃபி கப் இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்து வந்து உடஞ்சிச்சு. உடஞ்சோடனே இவர் வந்து என்னட்டு பயந்துட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடலான்னு போகும்போது கதவு வந்துட்டு டக்குன்னு சாத்திடுச்சு. அவரால் வந்து திறக்கவே முடியல. ஏன்னா உள்பக்கமா சாத்தல, யாரும் வெளிப்பக்கமா சாத்தின மாதிரி இருந்திருக்கு. அவரால் வந்துட்டு சுத்தமா ட்ரை பண்றாரு, ஓப்பனே பண்ண முடியல. அப்ப வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு அவருக்கு பின்னாடி பக்கமா வந்துட்டு ஒரு குரல் வந்து கேட்டிருக்கு, நீ எங்கேயும் போக கூடாது, எங்களோட நீயும் இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சவுண்டு கேட்டோடனே அவர் இன்னும் பயந்துட்டார். பயந்த உடனே என்னாச்சுன்னா வந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. அவர் பின்னாடி வந்து ஒரு 3 உருவம் ஒரே மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா? பயங்கரமா இருந்த உடனே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவர் கிட்ட வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சோடனே ஒரே சத்தமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில வந்துட்டு ரூம் ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு அந்த ரூமை வந்து திறக்கிறாரு. திறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, நான் இங்கே ஸ்டாப் பண்றேன், இது உங்களுக்கான டைமிங், நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கண்டினியூ பண்ணுங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன், அதை போய் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டோரிஸை வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ உங்களை நான் இதோட அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா, பை பை.